ரமணி ரமணி எங்க இருக்க? இங்கதான். பெட்ரூம்லயா? சோ அலி இங்கடா. அல் என்னது? டின்னர். Want to join me? Oh, thanks. சாரி லேட்டா வந்துட்டேனா? ஏய், இப்படி சாப்பிட்டா உடம்பு ரொம்ப நல்லது. என்ன விளையாடுறியா? இன்னைக்கு சாட்டர்டே, எனக்கு ஆஃபீஸ் லீவ். இன்னைக்கு ஃபுல்லா நான் என்ன பண்ணேன், மத்தியானம் சாப்பிட்டேனா இல்லையா, இதெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்க கூடாது. பட் ஐ வாஸ் பிஸி மா. ஆனா இதெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கணும், அதுதான் கல்யாணம். Is it? Oh my god. எனக்கு இதெல்லாம் யாருமே சொல்லி தரலையே. மத்ததெல்லாம் சொல்லி தந்தாங்களா? சரி, இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ண? மத்தியானம் சாப்பிட்டியா? யார் சமைக்கிறது? ஓ கரெக்ட். ஏன் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுருக்கலாமே as usual? சோம்பலா இருந்தது. நீ சீக்கிரம் வந்துடுவ, ஒரே டின்னராகவே சாப்பிடலாம் உனக்கா வெயிட் பண்ணி பார்த்தேன். நீ என்னடா இப்படி லேட்டா வந்து நிக்கிற? 8 மணிக்கு. யூஸ்லெஸ் ஃபெலோ. பசி தாங்கல, அதான். சரி சரி, சீக்கிரம் ரெடி ஆடு, ரெஸ்டாரண்ட் மூடிட போறான். அது வரைக்கும் நீ இதை சாப்பிடு. ஐயோ, மிளகாவையா? இட்ஸ் குட் ஃபார் யூ. ஐ மீன், நீ இது சாப்பிடு. இட்ஸ் குட் ஃபார் மீ. எல்லாம் ஒன்னாலதான். எல்லாம் ஒன்னாலதான். ஒன்னாலதான். நீ தானே லேட்டா வந்த. இப்ப பார், ரெஸ்டாரண்ட்ல மூடிட்டாங்க. நீ ட்ரெஸ் பண்ண எவ்வளவு டைம் எடுத்துட்டா? யூ அண்ட் யுவர் ஸ்வெட்டர். தேடாத, என் வயிறு தான் பசியில சத்தம் போடுது. ஓ மை காட். ரமணி ப்ளீஸ் ஏதாவது டிஃபன் பண்ணுடா. நோ நோ, கிச்சன்ல எல்லா ஐட்டமும் இருக்கு. நத்திங் டூயிங். ரமணி ப்ளீஸ். இங்க பார், நம்ம கான்ட்ராக்ட் படி யார் லீவ்ல இருக்காங்களோ அவங்க தான் சமைக்கணும். சோ நீ தான் சமைக்கணும். தேடாத, இப்போ ஏன் வயிறு? Coming soon to Star Sports. ஹலோ, நான் தான் ரமணி பேசுறேன். ஆமா அண்ணி. இல்ல ரமணி ஆபீஸ்ல இருந்து வந்தாச்சு, டிவி பார்த்துட்டு இருக்கான். பெருசு ஒண்ணு இருக்கு, சின்னது ஒண்ணு இருக்கு, உடையாம ஒண்ணு இருக்கு, உடைஞ்சு ஒண்ணு இருக்கு. உடையாதே எடுத்துக்கலாமா? ஓகே. சேமியா உப்புமாவா? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. கடாயா? அப்புறம் பிரிச்சு போட்டுக்கணுமா? இல்ல சாம்பார் ரசம் எல்லாம் இருக்கு. ரமணி தான் புதுசா ஏதோ டிஃபன் கேட்டான், அதுக்கு தான். போட்டாச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்குள்ள இன்னொரு பேக்கெட் இருக்கே. எப்படி? இல்ல சரி விடுங்க, அது அப்புறம் பாத்துக்கலாம். वेलकम बैक. आइए कुछ गड़बड़ करें, आपको बहुत Oh my god. ரமணி, வைத்தியகாரத்தனமா எதுவும் பண்ணிடாத. ரமணி, பசிக்குதுன்னு யாராவது தற்கொலை பண்ணிப்பாங்களா? ரமணி, ரமணி, என்னது? என்ன பண்ற ரமணி? ரமணி, ஏதோ பூச்சி நெருப்புல விழுந்த மாதிரி ஸ்மெல் வருது. என்ன ரமணி இது? ஓகே. அப்படியா? அவ்வளவுதானே, ஒரே புகையா வருதே. வெக்கப்படுறியா? அப்படிதான் வருமா? ஓகே, குட் நைட், பாய். என்னது புழுவெல்லாம் பிடிச்சி வறுத்து வச்சிருக்க? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. உனக்காக எவ்வளவு ஆசையா செஞ்சேன்னு தெரியுமா? ஓகே, பட் வாட் இஸ் திஸ்? சேமியா உப்புமா. அண்ணி சொல்லு ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன். இங்க பார், மாஸ்க் எல்லாம் கூட கட்டியிருக்கேன்.
பட் அண்ணி கூட எந்த நேரத்துல எப்படி பேசின? தோ செல் தான். ஓ இது செல்லுலார் சேமியாவா? செல்லுலார் ஐயோ ஓ மை காட் 59 மினிட்ஸ்க்கு பேசியிருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு ஹோட்டல்ல வாங்கியிருக்கலாம். செலவை பார்க்காதடா, என் அன்பை பாரு. எங்க சாப்பிடு, உள்ள இருக்கும். ரமணி ஏதோ கருக்குன வாசனை வருதுல்ல? எனக்கு இப்ப பசி இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் படுத்து தூங்குறேன். இல்லையே, அப்படி ஒண்ணு வாசனை எல்லாம் வரலையே. வருது. இல்ல நீ சாப்பிடுமா கண்ணா, ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிடுவா. ரமணி ரமணி நீதான் மத்தியானத்துல இருந்து சாப்பிடல, அதனால நீ சாப்பிட்டு நான் போய் படுத்து தூங்குறேன். இல்ல இல்ல இல்ல, எனக்கு சமைக்கும் போது தான் ஞாபகம் வந்தது. வாட்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப கிண்டல் பண்றாங்க. என்னன்னு? நான் ரொம்ப குண்டாயிட்டேன்னு. So I thought I'll go on diet immediately. Immediately? டயட்டை நாளைக்கு காலையில வரைக்கும் தள்ளி போட முடியாதா? எனக்கு தூக்கமா வருது. ஆமா ஆமா, வெறும் வயித்தோட படுத்தா உடம்புக்கு ரொம்ப கெடுதலாம், ஆயுசு குறைஞ்சிடுமா. நீ நல்லா இருக்கணும் இல்லையா, இதை சாப்பிடுப்பா. நீ சாப்பிடு, இதை அன்பை கொட்டி செஞ்சிருக்கேன். நான் இங்கே பக்கத்துலயே உட்காந்து பாக்குறேன். பிளேட் கொண்டு வரட்டுமா? வேணாம், இங்கே உட்காந்து பாக்குறேன். நான் இதை சாப்பிடணுமா? வேண்டாம் ரமணி, நீ போய் படுத்து தூங்கு. டயர்டா இருப்பல, நீ போய் படுத்து. நான் சாப்பிடுறேன். கண்டிப்பா. சரி சாப்பிடுறியா? ஏதோ எலி சத்த வாசனை வரல. கரெக்ட். பரவாயில்ல, காலையில பாத்துக்கலாம். நீ சாப்பிடு. குட் நைட். சாப்பிடு ரமணி. Something fishy. Batty at foxes are very courageous parents. The male chases the jackal away from his family. Watch for more of wildlife, only on the Discovery Channel. Oh my God. ரமணி, 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 ரமணி. ரமணிமா, எங்கடா போயிட்ட? ரமணி, ரமணி, ஐயோ ஃபுல்லா சாப்பிட்டியா? ஹலோ, நான் தான்ப்பா ரமணி. குட் மார்னிங். ஒன்றும் இல்லை, சும்மா தான் குட் மார்னிங் சொல்லலான்னு. ரமணியா? ரமணி, அவனை தான் காணும். மற்றதெல்லாம் ஓகேப்பா, ரமணி மட்டும்தான் காணும். ஐயோ சண்டைலாம் ஒன்றும் இல்லைப்பா. நேற்று நைட் கூட என் பக்கத்தில் தான் படுத்துட்டு இருந்தான். தூக்கத்தில் 2 உத கூட விட்டான். காலையிலேருந்து தான் காணும். நான் ஒன்றும் பண்ணலப்பா. நேற்று நைட் ரொம்ப பசிக்குதுன்னா நைட்டு சேமியா உப்புமா பண்ணேன். காலையில ரமணிய காணோம். நீ சொல்றது ஒன்றும் புரியலையம்மா, கொஞ்சம் விளக்கமா சொல்ல. ஐயோ நான் தான் சொன்னேனேப்பா, நைட்டு சேமியா உப்புமா பண்ணேன், காலையில ரமணிய காணும். திருப்பி திருப்பி அதே சொல்லாதீ. என்ன நடந்தது உண்மையை சொல்லு. நல்ல புள்ளைய தொலைச்சிட்டு பாத்தீங்களா? நீ ஏமா அழற? நைட்டு சேமியா உப்புமா மட்டும் தான் பண்ணேன், காலையில ரமணிய காணும். தெரியும், அப்பவே தெரியும். கல்யாணத்தும் போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு. என்னது சேமியா உப்புமா பண்ணுவேன்னா? சும்மா இருக்கு. 6 மாசத்துக்கு அப்புறம் எதிர்பார்த்தேன், ஒரே மாசத்துல கட்டி விட்டுட்டேன். நல்ல புள்ள திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கும். எங்க போய் நிக்குதோப்பா? அடடா கொஞ்சம் சும்மா இருறேன். ஏம்மா, ஒருவேளை யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாரோ?
ஐயோ சண்டேஸ்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கே போக மாட்டான்ப்பா. குட்டி போட்ட பூனை மாதிரி என் காலையை தான் சுத்தி சுத்தி வருவான். இன்னைக்கு மட்டும் தான்ப்பா காணோம். சம்பந்தி வீட்டுக்கு போயிருப்பாரோ? போன் பண்ணி போய் கேள்வி தொலைங்களே. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முதல்ல உறவுக்காரங்களுக்கு தான் சொல்லணும். அம்மா இப்போ என்ன நடந்துச்சு? நைட்டு சேமியா உப்புமா பண்ணேன், அது மட்டும் தான் பண்ணேன். காலையில ரமணியை காணோம். சேமா ரமணி, உங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் சால்வ் பண்ணிருப்பேனே. விஷயம் ஒண்ணும் இல்ல அங்கிள், நத்திங். நைட்டு சேமியா உப்புமா பண்ணேன், காலையில ரமணியை காணோம். சபாஷ். கொலை பண்ணிட்டு மாட்டோனே டக்குன்னு அப்ரூவரா மாறிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குமா வாக்குமாலும்? ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ, குட் இந்தியன் சிட்டிசன். மருமகளை அப்ரிஷியேட் பண்றதை விட்டுட்டு உங்க புள்ளைய தேடி கண்டுபிடிங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. ஹி இஸ் a fit for nothing fellow. இங்க தான் எங்கேயாவது இருப்பான். ஏமா வீடு ஃபுல்லா நல்லா தேடி பாத்தியா? பாத்ரூம்ல பாத்தியா? அவன் பாத்ரூம் போனானா 1 மணி நேரம் அவங்க அம்மா மாதிரி. எனக்கு தெரியும் அங்கிள், முதல்ல அங்கதான் போய் பார்த்தேன். சம்பந்தி இருங்கம்மா, let me think. மா இதே மாதிரிதாம்மா நேத்து நான் சேமியா உப்புமா பண்றப்போ குப்பு குப்புன்னு போக வந்தது. உப்பால போக வந்ததா? மாப்ள ஓ சம்பந்திமா, டோன்ட் வரி. வெக்கப்படுறாங்க. இருங்க. இப்படிதான் வார்ஃபீல்ட்ல 1971 நினைக்கிறேன். ஆர்மி ஃபோர்ஸ் அப்படி லைனா நிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு டேங்க். விக்ராந்த், ஹேவ் யூ ஹெர்ட் ஆஃப் விக்ராந்த்? இப்போ அது கிடையாது. திடீர்னு ஒரு சத்தம், ஒரு சிப்பாயை காணோன்னு. கடைசியில தேடி பார்த்தா பயந்துகிட்டு மண்ணுக்குள்ள புதைஞ்சுக்கிட்டு இருக்கான். சம்பந்தி இருக்குமா, உங்களுக்கு சொல்லிட்டேனா? ஐயோ என் பொண்ணு வாழா வெட்டியா நிக்கிறா. உங்க புள்ளைய தேடி கண்டுபிடிக்கிற வழியை கண்டுபிடிச்சிருவோம். சீனிவாசன் அப்புறம் என்னாச்சு? அந்த மண்ணுக்குள்ள போயிட்டு இருந்த கேப்டன் அங்கிள் சிப்பா இல்ல. இருங்க, இந்த உடம்பு வச்சுட்டு அழக்கூடாதுமா. ரைட், ஒண்ணு செய்வோம். ரமணியை காணோம் அப்படின்னு போலீஸுக்கு போன் பண்ணிடுவோம். திருமதி ரமணி, கணவன் ரமணிய, மனைவி ரமணியா நீங்க? கடைசியா எங்க பாத்தீங்க? என்ன நடந்தது? நைட்டு சேமியா உப்புமா பண்ணேன். திருப்பி அதையே சொல்லாதீங்க, காது ஊசி போச்சு. உப்புமா சாப்பிட்ட அப்புறம் என்ன நடந்தது? பெட்ரூம்ல என் பக்கத்துல வந்து அவன் படுத்தான். எவன்? என் ஹஸ்பண்ட் தான் சார். அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். காலையில 7 மணிக்கு எழுந்து பார்த்தா அவனை காணோம். எவன? என் ஹஸ்பண்ட. அதாவது மனைவி ரமணி பக்கத்துல கணவன் ரமணி ராத்திரி வந்து படுத்திருக்கான். காலையில 7 மணிக்கு கணவன் ரமணிய காணோம். ஆனா மனைவி ரமணி அங்க இருந்திருக்காங்க, அப்படித்தானே? ஆமா சார். நான் சப் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். மிஸ்டர் கேசவன். கமாண்டர் கேசவன். ரிட்டையர்டு தானே? ஆமா. மிஸ்டர் கமாண்டர் ரிட்டையர்ட் கேசவன், இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க மக ரமணிய உங்க மருமக ரமணி கொலை பண்ணி மறைச்சிட்டாங்க. ரமணியை கொன்றார் அப்படின்னு நாளைக்கு பேப்பர்ல கொட்டையா வரும். அடியில என் பேரு ஒரு சின்னதா. கான்ஸ்டபிள் என்ன வளர்றீங்க? இவங்க யாரு? அம்மா. யாரோட அம்மா? என்னோட அம்மா. கொலகாரியோட அம்மா. அதான் வளர்றாங்க. நீங்க தான் வளர்றீங்க. இப்ப நான் வெறும் கான்ஸ்டபிள். அதான் நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு வளர்ற மாதிரி தெரியும். ஆனா இந்த கேஸ் முடிஞ்ச உடனே நான் சப் இன்ஸ்பெக்டர். அப்ப நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு வேத வாக்கா தெரியும். 337 சார். என் மருமக இந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்ய மாட்டான். ஒழுங்கா இந்த கேஸ்ல என்னன்றது கொஞ்சம் துப்பு தொலைக்குங்க. சரி சார், உங்க ஆசையை கெடுப்பானே. நீங்க செஞ்சீங்களே நேத்து அரிசி உப்புமா. இல்ல சேமியா உப்புமா. வாட் எவர் இட் இஸ், அது மீதி இருக்கா? எதுக்கு நீங்க சாப்பிடுறதுக்கு? நான் வேணா காசு. குறுக்க பேசாதீங்க. நான் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்றீங்க. விழுந்துற போறீங்க. இருக்கா? கடாயில கொஞ்சோண்டு இருக்கு. கடாய் bring here you. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூலிங் கிளாஸ் ஒரு எக்ஸிபிஷன்ல வாங்கினேன். சப் இன்ஸ்பெக்டர் ஆனப்புறம் நான் இதை போடணும்னு நான் ஒரு சபதம் எடுத்தேன். அந்த காலம் இப்ப வந்துடுச்சு. மிஸ்டர் கமாண்டர் ரிட்டையர்ட் கேசவன். எஸ். கூலிங் கிளாஸ் எப்படி இருக்கு? கூலிங் கிளாஸ் நல்லா இருக்கு. ஆனா அந்த பிரைஸ் டாக் எடுத்துருங்க. கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்தா அது கருப்பா தான் தெரியுது. இதத்தான் நீங்க சேமியா உப்புமான்னு சொன்னீங்களா? ஆமா. இது சேமியா உப்புமா தான் நிரூபிக்க நீங்க நிறைய இடத்துல கையெழுத்து போட்ட வேண்டியது.
அடிப்பாவி, இத பார்த்தா நூடுல்ஸ் மாதிரி இல்லடி இருக்கு. ஷோ கொறுக்க பேசாதீங்க. இங்க துப்பு தொலுக்க வந்தது நீங்களா நானா? நீங்கதான். நூடுல்ஸ்னா என்ன? நூடுல்ஸ்னா கொறுக்க பேசாதீங்க. நீங்க சொல்லுங்க. நூடுல்ஸ்னா அது ஒரு சைனீஸ் ஃபுட். சைனீஸ் சேமியா. இதத்தான் நேத்து நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல நான் சாப்பிட. ஏன்? இல்ல முதல் தடவையா சேமியா உப்புமா பண்றோம். எதுக்கு விஷ பரிச்சைன்னு. திருப்பி சொல்லுங்க. முதல் தடவையா. அத இல்ல, அதுக்கப்புறம் ஏதோ சொன்னீங்களா, அதை திருப்பி சொல்லுங்க. எதுக்கு விஷ பரிச்சை? பாத்தீங்களா மிஸ்டர் கமாண்டர் ரிட்டையர்ட் கேசவன், உண்மை ஒண்ணுன்னா வெளியே வருது. நீங்க சைனா போயிருக்கீங்களா? இல்ல போனதில்ல. அப்ப எப்படி உங்களுக்கு சைனீஸ் சேமியா கிடைக்கும்? என்ன யாரோ விசாரணை. குறுக்க பேசாதீங்க, என்ன குழப்பாதீங்க, நீங்க சொல்லுங்க. சார் இது நூடுல்ஸ்னே எனக்கு தெரியாது சார். சேமியான்னு நினைச்சு நூடுல்ஸ் உபயோகப்படுத்திட்டேன். அதாவது நம்ம நாட்டு சேமியாக்கு பதிலா வெளிநாட்டுல இருந்து சேமியாவை கடத்தி உப்மா செஞ்சிருக்கீங்க. அதுவும் விஷப்பரிச்சையா? நோட் திஸ் பாயிண்ட் மை லார்ட். பாத்தீங்களா மிஸ்டர் கமாண்டர் ரிட்டையர்ட் கேசவன், உண்மை ஒன்னொன்னா வெளியே வரும். அடுத்த உண்மையை வெளியே கொண்டு வரேன் பாருங்க. உங்க பெட்ரூம் எங்க? எதுக்கு? எங்க? உள்ள இருக்கு. ஐ கோயிங், யூ ஆல் கமிங். போடிங்க, தள்ளி நில்லுங்க, தடயத்தை மறைக்காதீங்க, போங்க. பள்ளி பள்ளி எனக்கு தெரியும். என்ன? ஒரு நிமிஷம். அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்ன எழுபடி நடக்குது உள்ள? ஏன் போச்சு? இது கான்ஸ்டபிள்னா அவனுக்கு பாத்ரூம் வராதா? மனைவி ரமணி, கணவன் ரமணிக்கு ஒரு கள்ள காதலி இருந்தாங்களா? சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். என் ரமணி ரொம்ப நல்லவன். நல்லவன். நோட் தட் பாயிண்ட் மை லார்ட். காலையில பாத்ரூம் போனீங்களா? இல்ல. உங்களை கேட்கல. காலையில பாத்ரூம் போனீங்களா? இல்ல. அப்ப இந்த முடி யாருது? தடயத்தை கலைக்காதீங்க. யாருது? சார் இது என்னோட முடிதான் சார். நீங்க தான் காலையில பாத்ரூம் போலன்னு சொன்னீங்களே. நான் போனேன், நான் ஒரு தடவை போனேன். அப்போ உங்களுக்கும் உங்க மருமகனுக்கும் ஏதோ. ஐயோ நான் போல. எப்படி மிஸ்டர் கமாண்டர் ரிட்டையர்ட் கேசவன்? இனிமே பொய் சொல்லாதீங்க. குத்தம் செய்யறதை விட குத்தவாளியை மறைக்கிறது அதை விட பெரிய குத்தம். என்ன எழுபடி? குறுக்க பேசாதீங்க மேடம். என்ன மிஸ்டர் கமாண்டர் ரிட்டையர்ட் கேசவன், எப்படி மடக்கிறேன் பாருங்க. கீழே ஜிப்பு போடல பாருங்க. நேற்று ராத்திரி என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். கணவன் ரமணியோட கள்ள காதலி இங்க வந்திருக்காங்க. அவங்க பாத்ரூம் போயிருக்காங்க. மனைவி ரமணி நடுராத்திரியில் எந்திரிச்சு அவங்கள பார்த்திருக்காங்க. கோவத்துல வெளிநாட்டுல இருந்து கடத்திய சேமியால உப்மா பண்ணி அவங்க 2 பேரையும் கொன்னுட்டாங்க. பாடியை மறைச்சிட்டாங்க. இந்தியன் பாடி, வெளிநாட்டு சேமியா ஒத்துக்காங்க. சோ இது ஒரு கொலை இல்ல, இரட்டை கொலை. எனக்கு ஒரு ப்ரமோஷன் இல்ல, டபுள் ப்ரமோஷன். கான்ஸ்டபிள், என் பொண்ணை விட்டுடுங்க. அவ இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டா. நாங்க ஒண்ணு அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோமா? என்ன சம்பந்தி? கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க முடியாது மிஸ்டர். ஏன்னா இது ஒரு கிரிமினல் கேஸ் ஆயிடுச்சு.
இந்த கேஸ் முடிஞ்ச உடனே நான் ஒரு இன்ஸ்பெக்டர். 337 சார் நீங்க முதல்ல ஒரிஜினல் கான்ஸ்டபிளான்னு எனக்கு டவுட். சார் இந்த மாதிரி குறுக்க கேள்வி கேட்டு மடக்காதீங்க சார். டியூட்டியை செய்ய விடுங்க. இங்க குத்தவாளி யாரு? உங்களை கேட்கல, உன்னை கேட்டேன். இங்க குத்தவாளி யாரு? நான் தான். தடையெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும். அதான் உன் கடமை. நான் போய் எங்க அதிகாரிகளை கூட்டின்னு வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் இதை பத்திரமா வச்சுக்கங்க. மேடம், உங்களை வாழ்நாள் பூரா நான் மறக்கவே மாட்டேன் மேடம். ஒரு சாதாரண கான்ஸ்டபிள ஒரு இன்ஸ்பெக்டர் ஆக்கின பெருமை உங்களுக்கு உண்டு. ஜெய் ஹிந்த். என்ன 7 கான்ஸ்டபிள் போய் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ, நான் எங்க கூட்டிட்டு வந்தேன்? அவரெல்லாம் கேட்கணும். என்ன எதுக்கு கேட்கணும்? நான் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ண அவன் என்னடா ஒரு பஃபன். ரமணி, நீ யாரு? நான் ரமணி, யார் இது? நம்ம காம்ப்ளெக்ஸ் வந்து புது வாட்ச்மேனா? I am Inspector Gopal. Tomorrow. Today, Constable Gopal. சரி, நீங்க ஏன் உள்ள குறுக்க பேசாதீங்க சார். என் விசாரணைக்கு தடையா இருக்காதீங்க. விசாரணை? வாட் விசாரணை? பாத்தீங்களா மிஸ்டர் கமாண்டர் ரிட்டையர்ட் கேசவன்? கான்ஸ்டபிள் குறுக்க பேசாதீங்க. என் விசாரணைக்கு தடையா இருக்காதீங்க மிஸ்டர் கமாண்டர் ரிட்டையர்ட் கேசவன். திரட்ட கொலை மாத்திரம் இல்ல, 2 பேர் சேர்ந்து செஞ்ச கொலை. இவன் யார் தெரியுமா? மனைவி ரமணிக்கு வெளிநாட்டுல இருந்து சேமியா கடத்த உடந்தையா இருந்தவன். கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். 337 இவன் தான் ரமணி, என் புள்ள. ஓஹோ, நீங்க தான் காணாம போன அந்த ரமணியா? வாட் நான் நீங்க செத்து போயிட்டீங்க சார். உங்களை கொலை பண்ணிட்டாங்க. பேசாம போய் உட்காருங்க. போங்க சார். ஓ காட். ரமணி, வாட் இஸ் திஸ்? என்ன இது? எங்கடா போயிட்ட பாரு. கைய எவ்வளவு பிடிக்காதீங்க. நீ ஏன் என் சேமியா உப்புமா சாப்பிட்டு ஓடி போன? அதனால தான் கைய பிடிக்காதீங்க சார். நான் எங்க ஓடி போனேன்? நேத்து நீ செஞ்ச செல்லுலார் சேமியா ரொம்ப நல்லா இருந்தது. அதே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு காலையில எழுந்திரிச்சு இது வாங்க போனேன். இன்னைக்கு சண்டே, கடையெல்லாம் மூடி இருந்தது. அடியார் வரைக்கும் நடந்து போய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள இவ்வளவு கலாட்டா பண்ணிட்டே ரமணி. இதெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு போச்சு. நீங்க தான் அடிக்கடி குறுக்க. மிஸ்டர் கமாண்டர் ரிட்டையர்ட் கேசவன் சார், இன்ஸ்பெக்டர். 337 சார், இந்த கேஸ் மூலமா டெஃபினட்டா நீங்க இன்ஸ்பெக்டர் ஆக முடியாது. வாங்க, நான் உங்களுக்கு வேற வழி சொல்லி தர்றேன். சார், என் தொப்பி சார். தொப்பி எடுத்துக்குறா. தேங்க்யூ சார். என் லத்தி சார். லட்டி எடுத்துக்குறா, அப்புறம் பேசலாம். தேங்க்யூ சார். சார், அந்த கூலிங் கிளாஸ் சார், என் தம்பி இது. கூலிங் தம்பிதா? எக்ஸிபிஷன்ல வாங்கினதுன்னு சொன்னீங்க. போய் சொன்னேன் சார். கான்ஸ்டபிள் குறா. நான் வரேன் சார். வாங்க, இட்ஸ் ஆல் இன் தி கேம். அழாதீங்க. ஏன் ரமணி என்கிட்ட சொல்லாம போன? ரமணி, வாட் இஸ் திஸ்? உன்னை கொலை பண்ணதுக்கு தடையும். அடேமா, வாட் நான்சென்ஸ். இது நீ நேத்து செஞ்ச செல்லுலார் சேமியால? நிஜமாவே நல்லா இருக்கா? நீ எவ்வளவு அன்பை கொட்டி செஞ்சிருக்க. நைஸ். யூ வாண்ட்? Oh my god.